வணக்கம்ண்ணே. சூப்பர் சூப்பர் மாடா கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. ஃபர்ஸ்ட் மாடை பத்தி சொல்லுங்க. என்ன கைப்பால் மாடு நல்ல வெள்ளை கொம்புல இருக்கு. எத்தனாயிரத்து மாடா இருக்கும்? மாடு 3 இருக்கும்ண்ணே. மாடு 3 மாடா இருக்கும். கறவை எவ்வளவு வரும் மாட்டுல? கறவை இப்போ ஒரு 11 லிட்டர் தெளிவா இருக்குண்ணே. 11 லிட்டர் தெளிவா இருக்கு. எவ்வளவு விலை சொல்லுதியோ? 42 ரூபா சொல்லுது. 42 ரூபா சொல்லு. குழம்பு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணே. காட்டு மஞ்சள் நல்லா இருக்குமா? அதெல்லாம் நல்லா இருக்கும். பையனை எவ்வளவு விடலானே? வந்தா குறைச்சு கொடுத்து விடலாம். அடுத்த மாடு அதுவும் ஜெர்சி கிராஸ் மாடு. ஆமா, அது கைப்பால் தானோ? கைப்பால் தானே. கைப்பால். கறவை எவ்வளவு இருக்கணும் மாட்டுல? கறவை 7 லிட்டர் இருக்கும். 7 லிட்டர் கறவை இருக்கும். சரி ரைட்டு. நல்ல காலையில கறந்து விலை பாலு கறந்தா வந்திருக்கு. மாடு கறந்தா வந்திருக்கு. எவ்வளவு விலை சொல்லுதீங்க? மாடு 29 ரூபா விலை சொல்லுது. எவ்வளவு பையல விடலானே? வந்தா குறைச்சு கொடுத்துக்கிறோம். வந்தா குறைச்சு கொடுத்தா. இந்த மாடு செம்புத்து. ஆமா, இது எவ்வளவு சொல்லுதியோ? இது 45 ரூபா சொல்லுது. எத்தனாயிரத்து மாடு? இது மாடு 2000 மாடு. சரி, கறவை எவ்வளவு இருக்குண்ணே? கறவை 2 ஒரு 13 லிட்டர் இருக்குண்ணே. 13 லிட்டர் இருக்கும். பையல எவ்வளவு விடலாம்? வந்தா குறைச்சு கொடுத்துக்கிறோம். அந்த மாடு அடுத்த மாடு அதுமே 3 மாடு தான். 3 மாடு. அது 2 9 லிட்டர் பால் தெளிவா இருக்கும். அது ஒரு 35 ரூபா சொல்லுங்க. எவ்வளவு சொல்லுங்க? அது 35 ரூபா சொல்லுது. 35 ரூபா சொல்லுங்க. ஆமா. சரி, கறவை எவ்வளவு இருக்குண்ணே? கறவை 9 லிட்டர் இருக்குண்ணே. 9 லிட்டர் பால் வரும்ண்ணே. குணமா இல்ல நல்லா இருக்குண்ணே. சூப்பர் குணம். நம்ம தன்கட் மாடு தான். தன்கட் மாடு. நம்ம எந்த ஒரு வியாபாரி? நம்ம பாளையங்கோட்டை. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும். ஒரு குறுங்கால் மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா ஆமா. மாடு கைப்பால் மாடு. கைப்பால் மாடு. கறவை சொல்லிருக்காங்க ஐயா. கறவை 3 இருக்குங்க. 3 எவ்வளவு கணிப்பு இருக்கு உங்க கணிப்பு? 2 இருக்கு அப்படிதானே? போதும். 4 லிட்டர் பால். ஆமா, 4 லிட்டர் பால் கண்டிப்பா விடாம இருக்கு அப்படிதானே? ஆமா. சரி, ஓகே. எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? சொன்னா 27 ரூபா சொன்னான். 27,000 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 21,000. 21 வாங்கிட்டு போறீங்க. எல்லாம் ஜனா இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி எல்லாம் ஜனா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அதெல்லாம் கன்ஃபார்ம் இல்ல. யாரு கண்டா நம்ம பார்த்ததான் தெரியும். ஆமா. சரி. எந்த ஊர் போதீங்கயா? எந்த ஊர் போகுது? மரமன் போகுது. மாடல் போல் லாபம் இருக்கா இல்லையா? மாடல் போல் லாபம் இருக்கா இல்லையா? லாபம் இருக்குது. லாபம் இல்லாம வாங்கிட்டு போயிருந்தியா? சரிங்க. நன்றி. வணக்கம் பிரதர். சொல்லுங்கண்ணே. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க? ஒரு மாடு தான். ஒரு மாடு, ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. இது கொஞ்சம் நாட்டுல கிராஸ் போலுக்குண்ணே. ஆமாண்ணே, நாட்டுல கிராஸ். கண்ணு என்ன கண்ணு பிரதர்? கண்ணு காலங்கண்ணு. கண்ணு காலக்கண்ணு. மாடின்னு எவ்வளவு நாள் இருக்கும்? மாடி இனி 2 மாசம் இருக்கும். 2 மாசம் தான் இருக்கும் அப்படிதானே? ஆமா. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க மாட்டுல? கறவை 4 நாள் 8 சொல்லியிருக்காங்க. 8 லிட்டர் பால் சொல்லிருக்காங்க. ஆமா. எவ்வளவு விலை சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் 40 ரூபா சொன்னாங்கண்ணே. 40,000 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க நீங்க? 36 முடிச்சிருக்கேன். 36. விலை கரெக்டா பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கிறீங்க? பரவாயில்ல. எவ்வளவு உங்க கணிப்பு எவ்வளவு கறவை இருக்கும் பிரதர்? எங்க கணிப்பு நம்மகிட்ட போய் ஏறினா 5 10 இருக்கும். 10 லிட்டர் பால் கொண்டு வந்துருக்கீங்கன்னா வீட்டு எத்தனை மாடு வச்சிருக்கியோ? வீட்டுல 4 மாடு கிடக்கும். 4 மாடு வச்சிருக்கீங்க. எந்த போது மாடு? பிஎம் சித்திரம். சரி, என்னென்ன தீவனம் கொடுப்பீங்க? அடர் தீவனம் நம்மகிட்ட நாத்து கிடக்கு. வேற மிச்சர் புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, தவிடு இது வச்சாலே போதுனே. ஆமாண்ணே. நீங்க என்ன பண்றீங்க? என்ன படிக்கீங்க? நான் ஐடி படிச்சிட்டு. ஐடி படிச்சுட்டே மாடு பாத்துட்டீங்கன்னா நீங்க தான் பாக்கீங்களா வீட்டுல பாக்கவளா? வீட்டுல எல்லாரும் சேர்ந்து பாக்கோம். எல்லாரும் சேர்ந்து பாக்கீங்க. மாடல் போல் லாபம் இருக்கா இல்லையா பிரதர்? நல்லா பார்த்தா நல்லா லாபம். சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் சந்தை கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. உங்க வயசு எத்தனாவது? எனக்கு 18 வயசு ஆகுது. ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் மாடு. நல்ல அருமையான கலரே. நல்ல கலர். தலைத்து மாடு நம்மளுக்கு. தலைத்து. கண்ணு என்ன கண்ணுண்ணே? காலங்கண்ணு. கண்ணு காலக்கண்ணு மாடு. தலைத்து மாடு. பல்லு எப்படி இருக்கு மாட்டுல? பல்லு 2 பல்லு தானா? ஆமா, 2 பல்லு தான். 2 பல்லு தான். சரி, கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க மாட்டுல? 4 நாள் 8 சொல்லிருக்காங்க. 8. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? நமக்கு 5 தான் வரும். 5 தான் வரும். 2 வரும் அப்படிதானே? விலை எப்படி சொன்னாங்கண்ணே? விலை 40 ரூபா சொன்னாங்கண்ணே. 40,000 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 36 ரூபா முடிச்சிருக்கோம். 36 முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? பார்த்தா 30,000 தான் மதிச்சிலோ? கொஞ்சம் கம்மியா தான் மதிச்சோம். 40 ரூபா சொன்னாங்க. சரி, மாடு பிடிச்சிருக்குன்னு வாங்கிருக்கீங்க. வரும்போது எப்படி மாடு வாங்கணும்னு சொந்தியோ? கிரு வாங்கணும்னு பார்த்தா கிரு கொஞ்சம் கிடைக்கல. ஆமா, கிடைக்கல. அதனால இந்த மாடு வாங்கிட்டு போறேன். நல்ல மாடு. இது ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாமாண்ணே? வச்சுக்கலாம். காட்டு மஞ்சள் நல்லா இருக்கும். தலைத்து மாடு. நல்ல உடம்பு. நல்ல உடம்பு மாடு. வளர்ப்பு நல்ல வளர்ப்பு. நல்ல கை கறவை. நல்ல மாடு. ஒண்ணுமே செய்யாது. குணம்லாம் சூப்பரா இருக்கு. குணம் சூப்பர். ஆமா, எல்லாம் நல்லா இருக்குண்ணே. ஓகே. மாடல் போல் லாபம் இருக்கா இல்லையாண்ணே? லாபம் வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? நம்மகிட்ட ஒரு 30 மாடு கிடக்கும். 30 மாடு. ஃபுல்லா அந்த வளர்ப்பு தான் வச்சிருக்கீங்க? நம்ம ஃபுல்லா நாட்டு மாடு. நிறைய நாட்டு மாடு இந்த மாதிரி வச்சிருக்கோம். நாட்டு மாடு தான். ஆமா, நாட்டு மாடு விரும்பி என்னன்னு? ஆமா, என்ன நாட்டு மாடு விரும்புறீங்க? நம்மகிட்ட சின்ன வயசுல இருந்தே கிடக்கு. சரி, இப்ப இதை வாங்கமான்ட்டு வாங்கியிருக்கோம். எந்த ஊர் போகுதுண்ணே? இது முக்குடல் பக்கம் அரிநாயபுரம். அரிநாயபுரம். ஓகேண்ணா. வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ண்ணே. நல்லா 2 எருமை வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. 2மே கண்ணு மாடு தான் உங்களுக்கு? ஆமாண்ணே. 2 கண்ணு மாடு. இந்த மாடை பத்தி சொல்லுங்கண்ணே. எத்தனை ஆயிரத்து மாடுண்ணே? இது ஒரு 4 இது இருக்கும்ண்ணே. 4 இது. கண்ணு என்ன கண்ணுண்ணே? கண்ணு காலக்கண்ணு. காலக்கண்ணு. மாட்டுல எவ்வளவு பால் இருக்குண்ணே? அவரு 4 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காருண்ணே. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? எங்க கணிப்பு ஒரு 3 இருந்தாலும் போதும்ண்ணே. 3 இருந்தாலும் போதும் அப்படிதானே? ஆமாண்ணே. நம்ம இது வந்து நாட்டினம் அப்படிதானே? ஆமாண்ணே, நாட்டினம். அந்த மாடை சொல்லுங்க. அந்த மாடு அது எத்தனை ஆயிரத்து மாடுண்ணே? அது ஒரு
மூணாயிரத்து மாறுனே. மூணாயிரத்து மாடு. கண்ணு எனக்கு என்னண்ணே? அதுவும் காலக்கண்ணு தானே. அதுவும் காலக்கண்ணு தான். காலக்கண்ணா தான் வந்திருக்குன்னா ஒரு கிடாரியா தான் நல்லா இருக்கும். ஆமா காலக்கண்ணு தான். ஆமா ஆம்பளை பிள்ளை தான் நம்மளுக்கு வேணும். ஓ சரி, எவ்வளவு விலைக்கு வாங்கிருக்கீங்க? நாங்களா 80 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம்னே. 80 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. இதனால வீட்டுல எத்தனை எருமாடு வச்சிருக்கீங்களோ? எருமாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வாங்குறோம்னே. பசுமாட்டை வித்துட்டு. ஓ பசுமாடு வித்துட்டு. ஆமா பசுமாடு தானே ஒரு இருக்கா நம்ம ஏரியாக்கு? அப்படி இல்லண்ணே. பசுமாடு வந்து போய்கிட்டே இருக்கும். எருமாடு நின்ன இடத்துல மேகம்னு வாங்கிருக்கோம்னே. அது பாட்டு நிக்கும். அதுக்காண்டி இதை வாங்கிட்டு போறீங்க. வளர்த்து பாப்போம் எப்படி இருக்குன்னு. பாக்கும்னு. பால் ரேட் அதிகம் என்னண்ணே? பால் கொஞ்சம் டிகிரி கொஞ்சம் கூடுதலா அடிக்கும்னே. அதுக்காக சொல்லி வாங்கிருக்கேன். சொசைட்டி தான் பால் ஊத்திலோ? சொசைட்டி இல்ல மன்னவன் பால் பண்ணை பருமத்தில் இருக்குனே. அது நல்ல ரேட் உள்ள அப்படிதானே? சரி சரி சரி. பால் சொன்ன பிறகு கறவை இருக்குமா? அது ஆண்டவங்க கையில தானே. சரி ஆக்கிருங்க. இருந்தாலும் பால் ஆக்கிடுவோம். குணம் நல்லா இருக்கு. குணம் நல்லா இருக்குண்ணே. குணம் சாதுவாதான் இருக்குண்ணே. வணக்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 2 ஒட்டாய் கால் அப்படிதானே? ஆமா ஆமா. பல் போட்டதா பல் போடாதானே? இது 2 பல்லு 4 பல்லு. 2 பல்லு 4 பல்லு. ஆமா. சூப்பர் கால் அப்படிதானே? சரி, வேலைக்கு பழகிருக்கா? பழக்கலையா? இனிமேதான் பழக்கணும். சரி ரைட். விலை எவ்வளவு சொல்லுதீங்க? விலை 65 ரூபா சொன்னேன். 65 ரூபா. இதுவரை கேள்வி இருக்குண்ணே? இந்த மாடு 45 50 வரை கேள்வி இருக்கு. எவ்வளவு ஃபைனல விடுவீங்கண்ணே? 60 ரூபா வந்தாலும் விட்டுற வேண்டிய. 60 ரூபா தான் விட்டுற வேண்டியதானே? ஆனா மாடு நல்ல சூப்பர் மாடு தானே? சரி சரி. உங்க நம்பர் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 877 866 51 93. சரி ஓகே, நன்றிண்ணே. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா 2 ஒட்டாங்கல சூப்பர் காலை கொண்டு வந்திருக்கீங்க. சரி. 2 காலையும் பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? அவ்வாறு பல்லு. மண்டே மாடு வந்து எப்படி விவசாயத்துக்குள்ள மாடா ரேஸுக்குள்ள மாடா? ரெண்டுக்கும் எதுக்குனாலும் ஆகுன. 2க்குமே நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. குணம் நல்லா இருக்குமா? அழகா இருக்கு. கொம்பு ஒரு மாதிரி சிலுப்பு வாங்கிக்க. இப்போ இந்த கூட்ட நாட்டத்தை கொஞ்சம் கலையுது. கூட்ட நாட்டத்தை வந்து கலையுது. மித்தபடிலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எந்த மாடு தானே? எப்படி விலை சொல்லுதியோ? 1.25 சொல்லுச்சு. 1.25 சொல்லுங்க. இதுவரை கேள்வி இருக்குண்ணே? 1.10 கேட்காங்க. 1.10 எவ்வளவு ஃபைனல விடலானே? மேல இருந்து ஒரு 5 வந்தா சேர்த்து வந்தா மேல 5000 வந்துச்சுன்னா கொடுத்துட வேண்டியதான். நம்ம எந்த வியாபாரிண்ணே? ஆலங்குளம் பக்கம் அகரம். ஐயா வணக்கம். காலமாட்டு வியாபாரி சுப்பனா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காண்ணா. 2 காலா, ஒரு செவலா, ஒரு மயில தானே? மயிலையா வெள்ளையாது? மயில. நல்லா நாட்டுக்கால காங்கங்கால கொண்டு வந்திருக்கீங்க. சரி 2 காலையும் பல்லு எப்படி என்னையாதுண்ணே? அவ்வாறு பல்லு. பல்லு. அதுக்கு முளைக்கி. அது முளைக்குது. சரி ரைட்டு. நல்ல குணம் தான். நல்ல மாடா? அருமையான மாடு. நல்ல மாடு. வேலைக்கும் அருமையான. வேலைக்கு உழவு இருந்தாலும் சரிதான். ஆமா. மராடிக்கு எல்லாத்துக்கும் எல்லா வேலைக்கும் பக்காவா இருக்குண்ணே. எவ்வளவு வேலை சொல்லுவீங்க? வேலை 95 ரூபா சொன்னேன். 95 ரூபா தான் சொல்லுவீங்க. ஆமா. கேட்க ஆளு இல்லையோ? யாரும் 100 ரூபாய்க்கு கூட கேட்கல. எவ்வளவு ஃபைனல விடுவீங்க? இந்த அண்ணாச்சி ஒரு ஆள் 75 ரூபாய்க்கு கேட்காரு. 75 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. ஆமா. எவ்வளவு எதிர்பார்க்கியோ? நான் ஒரு 85 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்துருவேன்டா. அது கீழே கொடுக்க மாட்டேன். வேலையும் நல்லா இருக்கு. ஆமா. சரி, எங்க வந்தா மாடு வாங்கிக்கலாம்? உங்க ஊர் எந்த ஊரு? பருத்திப்பாட்டுக்கு வந்தா வாங்கிக்கலாம். பருத்திப்பாடு வந்தா மாடு வாங்கிக்கலாம். நல்ல ஒரு சூப்பர் கண்ணு மாடு வாங்கிருக்கீங்க. நல்ல கண்ணு மாடு, நல்ல ஹைட்டான மாடு. ஆமா. நல்ல கிளாஸான மாடு. நல்ல ஹை குவாலிட்டியான மாடு வாங்கி. கைப்பால் மாடுதான். சரி, கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க பிரதர்? எனக்கு கறவை 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. 10 லிட்டர் 5 சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு பிரதர் இருக்கும்? நம்ம கணிப்புக்கு ஒரு 4 நாள் இருந்தாலும் போதும். 4 நாள் இருந்தாலும் போதும். இளைஞருக்கு வாய்ப்பு இருக்கா பிரதர்? ஆமா, இளைஞருக்கு வாய்ப்பு இருக்கு. விலை எவ்வளவு சொன்னாவோ? விலை வந்து 40 ரூபா சொன்னாங்கண்ணே. 40,000 ரூபா சொன்னாங்க. நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சியோ? நம்ம மதிச்சது அதுக்குள்ளதான் மதிச்சது. சரி. ஆமா, மாடு 35 ஆயிட்டு. 35 தான் முடிச்சிருக்கீங்க. 35க்கு முடிச்சு. அது கீழ குறைக்க முடியல. மாடு இருக்கலாம் உங்களுக்கு. மாடு நல்லா இருக்குல்ல? இளங்கல்ல அந்த மாடு 80 ரூபா 90 ரூபா. 80 ரூபா 90 ரூபா சொன்னாங்க. இளங்கல்ல நல்ல பக்குவத்துக்கு இருந்திருக்கணும். மாடு தலைத்தானே. இது 2000 மாடு. 2000 மாடு. இளம் மாடுதான். பல்ல நல்லா இருக்கு. பல்லு ரொம்ப மாதிரி இருக்கு. லைட்டா வேலி இழப்பு மாதிரி இருக்கு. இல்லண்ணே. மாடு கொஞ்சம் கெட்டுல போட்டு மாடை வம்பாக்கி இருக்காங்க. லேசா இதா இருக்கு. வேற ஒண்ணு கிடையாது. மாடு ரெடி பண்ணிடலாமா? அழகா ரெடி பண்ணிடலாம். ஆமா. எவ்வளவு கறவை நம்ம கொண்டு வர முடியும் பிரதர்? நம்ம இதெல்லாம் இளங்கன்ல 8 கொண்டு வந்துடலாம். 8 கொண்டு வந்துடலாம். சரி. எந்த ஊர் போகுது பிரதர்? மாடு இப்போ வந்து தச்சநல்லூர் போகுது. மாடு லாபம் இருக்கா இல்லையா? இருக்கும்ண்ணே. பார்த்தா பொருள் லாபம் தான். எல்லாம் நல்லா பாக்கணும். மாடை பாக்க பொறுத்து இருக்கு. ஆமா. சரி ஓகே பிரதர். நன்றி பிரதர். வணக்கம். நல்லா அருமையான எருமை. கண்ணு எருமை வச்சிருக்கீங்களா? கண்ணு என்ன கண்ணு? இளங்கன்னு மாடு தான் உங்களுக்கு. மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும்? 2000 மாடு. 2000 மாடு. பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? நார்மல் 7 லிட்டர் வரும். 7 லிட்டர். ஒரு 5 தப்பு வராது. எவ்வளவு விலை சொல்லுங்க? 40 ரூபா சொன்னீங்க. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? 36 ரூபாய் கேட்காங்க. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? ஒரு 38 கொடுத்துருவீங்க. என்ன இனம் மாடுங்கயா? இது இருமையில தொரட்டி எருமை. தொரட்டி எருமை. தென்பாண்டி குட்டை.
ஆமா அப்படிதானே? பசு. அத தென்பாண்டி குட்டை மாடு, நம்ம ஏரியா மாடு. ஆமா. மாடு எத்தனாவது மாடா இருக்குயா? 2000. 2000 மாடு. எத்தனை மாசம் சனையா இருக்கு மாடு? மாடு போய் ஈனும் இன்னும் ஒரு வாரத்துல ஈனிடும். இன்னும் ஒரு வாரத்தை ஈனிரும். ஒரு 1 லிட்டர் பால் இருக்குண்ணே. ஒரு நாளைக்கு ஒரு நாள் லிட்டர் வரும். 2 லிட்டர் வரும். சரி, எவ்வளவு விலை சொல்லுங்கய்யா? 20 ரூபா சொல்லுவோம். 20 ரூபா சொல்லுங்க. எதுவரை கேள்வி இருக்கீங்கயா? 17 கேட்காங்க. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? இப்ப 19 கொண்டு போட்டு. 19 கொண்டு போட்டு. குணம் நல்லா இருக்கா? முட்டை வதைக்கலாம் ஒண்ணு செய்யாதா? அதெல்லாம் முட்டை. அதெல்லாம் ஒண்ணு செய்ய. உங்க நம்பர் சொல்லுங்க பாப்பா, கான்டாக்ட் நம்பர். 99 52 47 44 18. ஓகே நன்றி. இது கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தையிலே வந்த பெரிய சைஸான ஹெவி சைஸான மாடை பாருங்க. கண்ணுட்டி ஜம்முன்னு வளர்த்துருக்கு. இவ்வளவு பெரிய கண்ணுட்டியா வளர்த்தாலும் மாடு பார்த்தீங்கன்னா மட்டியில் இருக்கு பாருங்க. இப்பவுமே வத்து பால்லே பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் பால் இருக்கு. மாடு இளஞ்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியல. மாடு வாங்கி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாடு வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த மாடு நல்ல பெரிய மாடா இருக்கனால சரி நம்ம வீடியோ கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லி நான் அந்த மாடு எடுத்துட்டு இருக்கேன். நல்ல ஹெவி சைஸ்னா ரெட்டை குறுக்கு மாடு பாருங்க. சரியான மாடுங்க. காலக்கண்ணு அப்படிதானே? மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கீயா? 3ஆயிரத்து மாடு. மாடு எவ்வளவு விலை சொன்னாங்க? அவங்க 50,000 சொன்னாங்க. அப்ப 50,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? ஒரு 40,000 முடிச்சிருக்கோம். 40. பால் எவ்வளவு இருக்க மாட்டல? பால் 2 நேரம் 10 லிட்டர். 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவுயா இருக்கும்? எங்க கைக்கு ஒரு 8 லிட்டர் தான் இருக்கும். 8 லிட்டர் கண்டிப்பா வரும். ஆனா பால் நல்ல தரமா இருக்கும். நல்லா வரும். எதனால கிரு மாடு வாங்கிருக்கியோ? மாடு கிரு கிராசியா வாங்கிருக்கீங்க? ஆமா இதான் எனக்கு பிடிக்கும். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியோ? 2 மாடு வச்சிருக்கேன். இதே மாடு வச்சிருக்கீங்களோ? இது அது கரைஞ்சவல. 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளவு? 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளவு? இப்போ அங்க 30 ரூபா 40 ரூபா இருக்கு. 40 ரூபா. மாடு லாபம் இருக்கா இல்லையா? லாபம் இருக்க போய் தானே. குணம் நல்லா இருக்கா மாடு? நல்ல குணம் சாதுவான கறக்கலாம். காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் காட்டு மேய்ச்சலுக்கு. நான் வீட்டுல தான் பேன்ல வச்சிருக்கேன். இதை வந்து தெய்வமா எப்போதும் இத மாடை வந்து நல்லா குளிப்பாட்டி முழுவாட்டி பேங்க்ல லோன்ல வாங்கல. கையில இருக்க பணத்தை வச்சா வாங்கிடுவீங்க மாடு? கை வச்சா. என்ன அடர்த்தி குடிப்பியா? புண்ணாக்கு புண்ணாக்கு வந்து குச்சி புண்ணாக்கு, கோயம்புத்தோடு, நவதானியம் கொஞ்சம் இது குடிக்க நல்ல பால் இருக்கு. ஒரு ஒட்டசலான மாடு வாங்கிருக்கீங்க உங்களுக்கு? ஆமா, ரொம்ப மெலிஞ்சது. ரொம்ப மெலிஞ்சிருக்கு. கண்ணுட்டி மெலிஞ்சா இருக்கு, மாடு மெலிஞ்சா இருக்கு. ஆனா மாடு பால் இருக்கும். பால் இருக்குண்ணே. மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே? மாடு 3 இருக்குண்ணே. மாடு 3ஆயிரத்து மாடு. கறவை எவ்வளவு வரும் மாட்டல? எப்படி ஒரு 3-2 கறக்கும்ண்ணே. 3-2 5 லிட்டர் பால் கறக்கும். நல்லா ரெடி பண்ண எவ்வளவு கறக்குண்ணே? ஏன்னா நல்லா கொஞ்சம் நம்ம வீட்டுல போய் தேடினா 3 மணி 6 கறக்கும்ண்ணே. 6 லிட்டர் பால். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? எவ்வளவு விலை சொன்னாங்க? ஏன்னா மாடு 27 ரூபா குறையாதுண்ணா. அடிச்சு பேசி ஒரு 23,500 ஆயிட்டுனே. 23,500 ஆயிட்டு. வண்டி வர 25 ரூபா அடக்கமாயிரும். 25 ரூபா அடக்கமாயிரும். மாடு வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியோ? ஏன்னா வீடு 4 மாடு, வீட்டு மாடு கிடக்குண்ணே. வீட்டுல 4 மாடு இருக்குண்ணே. 1 லிட்டர் பால் மாதிரி இல்லைன்னா என்ன புண்ணாக்கு கூட நல்ல பால் இருக்குண்ணே? ஏன்னா மக்காசோள புண்ணாக்கு தவிர மாதிரி எந்த புண்ணாக்கு போட பால் ஏறாது. மக்காச்சோளம் புண்ணாக்கு தான் பெஸ்ட். 2 லிட்டர் கறக்க மாடு 4 லிட்டர் கறக்கும். கறக்குண்ணே. மக்காச்சோளம் புண்ணாக்கா? மக்காச்சோளம் புண்ணாக்கு. இந்த மாடு ரெடி பண்ணா ஜம்முன்னு கிடையாது. ஒரு மாசத்துல தேத்தினா ஆயிரும்ண்ணே. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாடு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல கிராஸ் ஆன மாடு. சரிங்களா? காங்கிரஸ்ல கிராஸ் ஆன மாடு. ஒரு கிட்டாரி கண்ணு தான் இருக்கு மாடு. இந்த மாடு வாங்கி கட்டியிருக்காங்க. இது எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 40,000க்கு மேலதான் கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க. 40-50,000க்கு வாங்கியிருப்பாங்க. மாடு சூப்பர் மாடு. நல்ல அருமையான காம்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மடி செட்டு சூப்பரா இருக்கு. கறவை எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 12, 13, 14 லிட்டர் பால் கண்டிப்பா வரும். ஆனா பால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கள்ளி சொட்டு மாதிரி இருக்கும். மாடு இளங்கன்னு மாடு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாடு அதே தான், சேம் தான். காங்கிரஸ்ல கிராஸ் தான். இந்த மாடு கறவை நல்லா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கிடாரி கண்ணு தான். இந்த வாங்கிட்டு போறவங்களுக்கு 2 அதிர்ஷ்டம். எல்லாமே கிடாரி கண்ணுனால 2 அதிர்ஷ்டம். சரிங்களா?